வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை குடியுரிமை ஆவணப்பட்டியலில் சேர்க்க பரிசீலிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தீவிர வாக்காளர் திருத்தம் பீகாரில் நடந்து வரக்கூடிய நிலையில் இது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்திற்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் கடும் கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிரான அனைத்து மனுக்களும் ஜூலை 28ஆம் தேதி உரிய அமர்வு முன்பு விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்றும் அறிவித்திருக்கிறது. ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டையும் குடியுரிமை ஆவணப்பட்டியலில் சேர்க்க பரிசீலிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தீவிர வாக்காளர் திருத்த தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பீகாரில் தீவிர வாக்காளர் திருத்தம் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது விசாரணை தொடங்கியிருக்கிறது. இந்த விசாரணையின் போது தேர்தல் ஆணையத்திற்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் கடும் கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கிறது. ஆதாரை குடியுரிமை ஆவணமாக ஏற்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்த நிலையில் பல்வேறு விஷயங்களுக்கு ஆதார் அடிப்படையாக பார்க்கப்படக்கூடிய சூழலில் தேர்தல் ஆணையம் அதை ஏற்க மறுப்பது ஏன் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். பீகார் மாநிலத்தினுடைய தேர்தல் வாக்காளர் பட்டியலினுடைய அந்த தீவிர திருத்தத்திற்கு எதிரான மனுக்கள் மீதான விசாரணையை தற்போது உச்சநீதிமன்றம் ஏற்றுள்ளது. மிக முக்கியமாக பதிவு செய்யப்பட்ட சுமார் 11க்கும் மேற்பட்ட அந்த தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் அனைத்துமே விசாரிக்கப்படும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் உச்சநீதிமன்றத்தினுடைய கோடைக்கால அமர்வானது தற்பொழுது அதிகாரப்பூர்வ உத்தரவாக வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த தேர்தல் ஆணையத்தினால் செய்யப்பட்டு வரும் அந்த பட்டியல் என்பது ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு முன்னதாக வெளியிடப்படாது என்ற ஒரு உத்தரவாதத்தை உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது தேர்தல் ஆணையமும் வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வழக்கு என்பது நிலுவையில் இருக்கும் நிலையில் பீகாருடைய வாக்காளர் பட்டியல் இறுதி செய்யப்படாது என்ற ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த உத்தரவாதத்தையும் நீதிபதிகள் ஏற்று தற்போது வழக்கினுடைய விசாரணையை வரும் ஜூலை 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு முன்னதாக ஒரு வார காலத்திற்குள் தேர்தல் ஆணையமானது இந்த விவகாரம் தொடர்பான ஒரு விரிவான பிரமாண பத்திரத்தை பதில் மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு கேள்விகளை தேர்தல் ஆணையத்திற்கு விசாரணையின் பொழுது நீதிபதிகள் முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு வருடத்தில் தொடங்க உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் ஏன் இந்த நடவடிக்கையை தொடங்கியுள்ளது என்ற ஒரு கேள்வி எழுப்பியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் 30 நாட்கள் மட்டுமே இந்த வாக்காளர்களுடைய சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான ஒரு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதால் பல வாக்காளர்கள் இந்த பட்டியலிருந்து விடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்றதையும் சுட்டிக்காட்டி நீதிபதிகள் இன்று கருத்துக்களை முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தேதி முடிந்தவுடன் எத்தனை பேர் விண்ணப்பித்துள்ளார்கள், எத்தனை பேர் விடப்பட்டுள்ளார்கள் என்பது தொடர்பான அனைத்து தரவுகளுமே தெரிந்துவிடும். எனவே இந்த நடைமுறையை தடை செய்யக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை தேர்தல் ஆணையத்துடைய தரப்பானது இன்று வாதமாக முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அதிகாரப்பூர்வமான இடைக்கால உத்தரவுகள் எதுவும் உச்சநீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்படவில்லை என்றாலும் இதன் மீதான ஒரு விரிவான ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்வதற்கான உத்தரவு என்பது உச்சநீதிமன்றத்தின் தரப்பிலிருந்து தேர்தல் ஆணையத்திற்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கோடைக்கால விடுமுறை முடிந்து வரும் திங்கட்கிழமை மீண்டும் உச்சநீதிமன்றம் முழுவீச்சில் செயல்பட உள்ள நிலையில் 28ஆம் தேதி உரிய அமர்வின் முன்பாக இந்த வழக்குகள் என்பது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் கோடைக்கால அமர்வில் தற்போது இருந்த நீதிபதி சுதாஞ்சு தூடியா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.